1789. இதுல நமக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இறைவனுக்கும் ஆன்மாவுக்குமான ஆழமான அத்வைத உறவு, அதாவது அவன் ஒருமையில, அதாவது மூன்றாவதா இருந்து பார்க்கிறார். மெய்ப்பொருள் உண்மையாக அறியப்படும் போது அறிபவனின் தனித்த அடையாளம் தெய்வீகத்தில் கரைந்து விடுகின்றது அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாடலா இது நமக்கு தெரியுது. ஒரு நிமிஷம் இந்த பாடலை எடுத்துக்கிறேன். அவனும் அவனும் அவனை அறியார், அவனும் அவனும் அவனை அறியார், அவனை அறியில் அறிவாரும் இல்லை, அவனை அறியில் அறிவாரும் இல்லை, அவனும் அவனும் அவனை அறியில், அவனும் அவனும் அவனை அறியில், அவனும் அவனும் அவன் இவன் ஆமே, அவனும் அவனும் அவன் இவன் ஆமே. நல்ல ஒரு விடுகதை மாதிரிதான் அடிக்குது. ரொம்ப குரு சம்பிரதாயத்தோட முக்கியத்துவத்தை சொல்லுகின்றார். அவனை அறிவதற்கு சாதாரண மனிதர்களால் பகுத்தறிவு கொண்டோ புத்தகத்தை படித்ததை கொண்டோ அந்த பரம்பரையில நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அறிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றவங்க கூட அந்த சின்ன சிற்றறிவுல எல்லையில உணர்றாங்க, அவ்வளவுதான். முழுமையான மெய்ஞானம் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. அப்படி மெய்ஞானம் கிடைச்சவங்கெல்லாம் அந்த நெறியில நின்று அகமாக தன்னை பரிசோதித்து தனக்குள்ள வீட்டிருக்கும் இறைவனை அருளினால் அறியும் பொழுது மாயை விலகுகிறது. அப்ப தன்னையும் இறைவனையும் உணர்ந்த நிலையில தான் வேறு இறைவன் வேறு அப்படின்ற வேதம் மறைந்து அவனே இவன் தத்துவமச்சி என்னும் அத்வைத ஆனந்த நிலை சித்திக்கும் அப்படின்றாருங்க. ஒரு வரிக்கும் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, முதல் வரியில அவனும் அவனும் அங்க எப்படின்னாக்கா, அந்த ஃபர்ஸ்ட் அவன் இறைவனை குறிக்குது. ரெண்டாவது அவன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீவனை குறிக்குது, உயிரை குறிக்குது. அவனை அறியார் அப்படின்னாக்கா அந்த இறைவனை அறிந்து கொள்ள முடியாதவர்கள், அவனை அறியில் அறிவாரும் இல்லைன்ற ரெண்டாவது வரி. அப்ப நம்ம அறிவு கேட்டின வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி நிறைய புத்தகமெல்லாம் படித்து தர்க்கமெல்லாம் பண்ணி அந்த முழு கடவுளை உணர முடியுமான்னா யாரும் இல்லைன்ட்டாருங்க. அப்ப யாரு அவனும் அவனும் அவனை அறியல், திருப்பி அதுக்கு வராரு. அப்போ யாரு வாங்க முடியும், விளங்க முடியும், உணர முடியும்னா அருள் அறிவாலும் தர்ம ஒழுக்கத்தில் உயிரானது இறைவனை தனக்குள் உணரணும்ன்றாரு. கடைசி வரியில சொல்றாரு அவனும் அவனும். அப்ப அவன் யாரும் இல்லப்பா, அவன் தான்ப்பா நீ அப்படின்ட்டாரு. அபேத நிலை அடைந்து சிவமாக விட்டிருப்பார்கள் அப்படின்னு. இது ஒரு குட்டி கதை சொல்லலாம்னா, முத்தையான்னு ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தாருங்க. ரொம்ப மெய்ஞானி, தர்ம நெறி பிரசாத ஒரு ஆசான். யாருக்கு என்ன குழப்பம் வந்தாலும் டவுட் வந்தாலும் அவர்கிட்ட அந்த முத்தையா பெரியவர்கிட்ட அறிவுரை கேட்பாங்க. அப்போ ஒரு கதிரேசன் ஒரு இளைஞன் வந்தான், ரொம்ப புத்திசாலி. ஏங்க பயிற்சி வழிகாட்டுதெல்லாம் இல்லாம புத்தக அறிவையும் தர்க்க அறிவையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையினுடைய உண்மை பொருள் அறிந்து கொள்ளலான்னு ரொம்ப அகந்தையா இருந்தான் அவன். ஒரு நாள் ஐயா நான் அனைத்து வேதங்களையும் தத்துவங்களையும் படிச்சுட்டேன், இறைவன் எங்கே இருக்கிறார், அவர் எப்படி அடைவது அப்படின்னு நான் சொந்த அறிவிலேயே நான் போறேன் அப்படின்ட்டு ஒரு குழி வழிகாட்டுதலோ சம்பிரதாய முறைகளோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவர்கிட்ட சொன்னான். உடனே அந்த முத்தா பெரியவர் சொன்னாரு, ஏன்பா அவனை எப்படி புரிய வைக்கிறதுன்னு பார்த்தாரு. நல்லது தம்பி, நம்ம இருவரும் நாளைக்கு காலையில பக்கத்து ஊருக்கு போவோம், நீ எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னாரு. கதிரேசன் ஒப்புக்கிட்டான். உரிய கால அடர்ந்த காடு, அதுவே இருவரும் நடக்க தொடங்குறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே அடர்ந்த மூடு பனி வழியெங்கும் குறுக்கிட்டு முட்புதர் எல்லாம் சேர்ந்து பாதையை மறைச்சிது. கதிரேசன் தான் படித்த வரைபடத்தை நினைவு வச்சுக்கிட்டு இந்த வழியா தான் போகணும் அப்படின்னு ஒரு பாதையில போனோம். அது பெரிய பள்ளத்தாக்கல கொண்டு நிறுத்துச்சு, அதுக்கு மேல போக முடியல. அப்ப கதிரேசன் குழம்பி போயிட்டான்.
என்னது நாம் படிச்ச 10 பாடப்பிரகாரம் இப்படிதானே வரணும், இதானே சரியான பாதை, ஏன் அதுக்கு மேல போகலையேன்னு தவிச்சான். அப்பதான் பெரியவர் சொன்னாரு, தம்பி நீ புஸ்தகத்துல படிக்கிறதெல்லாம் உனக்கு வழிகாட்டம் தான். ஆனா நேர்ல செல்லும் போது நேர்ல குறுக்கிடுகின்ற பணிகளையும் ஆபத்துக்களையும் விளக்கிட்டு போகணும். அந்த பாதையில தினமும் போற ஒரு வழிகாட்டி எடுத்துக்கிட்டா நமக்கு கரெக்டா வழிகாட்டுவாங்க அப்படின்னு வேற ஒரு ஒற்றை பாதையை காட்டினாரு. இருவரும் பாதுகாப்பாக ஊரை அடைந்தனர். அப்ப கதிரேசன் வந்து தன் தவற உணர்றான். அவர் காலில் விழுந்து, ஐயா மன்னிச்சிருங்க, வெறும் புத்தக படிப்பும் சிற்றறிவும் ஒருபோதும் முழுமையாக மெய்ஞானத்தை தராதுதான். அனுபவமிக்க ஆசான் நமக்கு வழிகாட்டுதல் முறைப்படியான நெறியும் சேரும்போது ஒருவன் உண்மையான இறைநிலையை அடைய முடியுன்றதை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்றான். நமக்கு ஒரு குருநாதர் திருமூலர் கிடைச்சிருக்கிறார். அதனால அவருடைய திருவடியை பற்றி கொண்டே போனோம்னா கடவுள்கிட்ட கூட்டின்னு போவாரு, கடவுளை காமிப்பாரு, கடவுளை உணர்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. கடவுளை என்னென்ன பரிமாணத்தெல்லாம் அவர் அனுபவித்தாரோ அந்த பரிமாணங்களை எல்லாம் நாமளும் அனுபவிக்க முடியும். அப்ப இன்றைய டே டு டே அப்ளிகேஷன்ல என்ன சொல்லலாம்னா, வெறும் தகவல் வேறு, அனுபவ அறிவு வேறு. அப்ப அன்றாட வாழ்க்கையில நம்ம படிக்கின்ற புத்தகங்கள், தகவல்கள் இதெல்லாம் வந்து நாமளே எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்க முடியாது. அதுக்கு திருப்பி திருப்பி ஓவர் கம் இந்த ஈகோ, அகந்தை விட்டு வெளியில வரணும். அது நம்ம பாசி மாதிரி தொட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், முறையான பயிற்சியும் ஒழுக்கமும் தேவை. அப்புறம் என்ன பண்ணணும், தன்னம்பிக்கையும் மனிதநேயமும் நம்ம அன்றாட வாழ்க்கையில இன்னும் நிறைய எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த வாழ்க்கை கோட்பாடு அறிவை வந்து அகந்தை இல்லாம நம்ம திருமூலர் வழியை கொண்டு, அவருடைய துணையை கொண்டு, அவருடைய அனுபவத்தை கொண்டு நமக்குள்ளும் பிறருக்குள்ளும் உயர்ந்த இறத்தன்மைகளை மதித்து வாழ்ந்து நாமும் அவன் திருவடியை அடைவோம் என்று கூறி தளத்தை கௌரியமா இருக்கீங்களா? லிசனிங் மாடா? இந்தியாமா, நீங்க வாங்கம்மா, பேசுங்கம்மா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1789வது திருமந்திரம். அவன் இவன் சிவன் அவன் ஆக. திருமந்திரம். அவனும் அவனும் அவனை அறியார், அவனை அறியில் அறிவானும் இல்லை, அவனும் அவனும் அவனை அறியில் அவனும் அவனும் அவன் இவனாமே. அருமையான திருமந்திரம். அவனும் அவனும் சிந்தையுள்ளே சிவம் இருப்பதை உணராது சரியை கிரியை ஆகிய புற சடங்குகளால் அவனை காண முயலும். அவனும் அவனும் அவனை பரம்பொருளை அறிய மாட்டார்கள். அவனை உள்ளத்துள்ளே உணர்ந்தால் அவன் வேறாக, அப்பொருள் வேறாக தோன்றாது. அறிவானும் அறியப்படுவானும் என்ற பேதம் இல்லாது போகும். எனவே அவனும் அவனும் சரியை கிரியை வழிகளில் நாட்டம் கொண்டவர்கள். மனம் மாறி உள்ளத்துள்ளே அவன் இருப்பதை உணர்ந்தால் அவனும் அவனும் சரியை கிரியை செய்வோர் சிவனாக, சீவன் சிவமாகும். கழக வெளியீட்டில் உலகியலாகிய அன்பியலும் வீட்டியலாகிய அருளியலும் தனித்தனி ஒழுகுவோன் அவன் அவன் என இருமுறை ஓதப்பட்டுள்ளான். அவ்விருவரும் அவனாகிய சிவனை ஆராய்ந்து அறிவரேயன்றி அழிந்தி அறியார். அவனாகிய சிவனை அழிந்தி அறியில் ஆருயிரின் சிற்றுணர்வு இல்லை. அவ்வுயிர்க்கு சிவனது முற்றுணர்வே உண்டு. அதனால் சிற்றுணர்வு நிலையாம் அறிவானும் இல்லை. அவனை அவன் அருளால் உணர்வார் பேச்சியலாகிய இன்பியல் இனராவர். இவர்களே ஞான நெறியினர் ஆவர். இந்நெறியினரை ஒப்ப அன்பியல்
அருளியலாகிய இரு நெறியினரும் காண்பரேல் அவர்களும் அவன் அருளால் அவனே ஆவர். அதுவே அவன் இவனாம் என்று ஓதியது. அன்பியலாரை கண்ம காண்டி என்றும் அருளியலாரை பத்தி காண்டி என்றும் கூறுவர். அவன் எனப் பலகால் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலை என்னும் அணி. அவனும் அவனும் கண்ம காண்டியும் பத்தி காண்டியும். அவனை அறியில் சிவனை அறியில் அறிவானும் இல்லை. சிவ போதம் இல்லையாம். அவன் இவன் சிவ போதத்தை அடைந்தவர்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றிங்கம்மா. வாருங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லைனியாவும் விந்தியாமாவும் அழகா இந்த மந்திரத்துக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம அவர் ஏன் திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்றாருன்னு பார்க்கலாம். என்ன சொல்றாரு பாருங்க. அவனும் அவனும் அவனை அறியார். அப்போ இந்த இடத்துல இரண்டு முன்னிலைகளை அவர் சொல்றாரு. முன்னிலைன்னா எதிர்க்க இருக்கக்கூடியது, தேர்ட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த தேர்ட் பர்சன் தான் சொல்றார். அவனும் அவனும் அவனை அறியார். அவனை அறியில் அறிவானும் இல்லை. இது ரொம்ப எளிமையான ஒரு வரி. அவனும் அவனும் அவனை அறியில் அப்படின்னு திருப்பி ஒரு தாட் பர்சன் எடுத்துட்டு வர. அவனும் அவனும் அவன் இவன் நாமே அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த முதல் அவனும் அவனும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாருல்ல, அது என்ன அப்படின்னாக்க ரெண்டு விதமா பார்ப்பாங்க இத. ஒண்ணு இந்த சரியை கிரியை அதன் மூலமாக அதனால ரெண்டு அவன் போட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஒரு சில உரையாசிரியர்கள் இருக்காங்க. ஆனா எனக்கு என்ன தோணும் அப்படின்னாக்கா, அவனும் அவனும் அப்படின்னா இறைவன் ஒருவரை நம்ம உருவகிச்சுக்கிறோம். அவன் அப்படி யாரையோ ஒருத்தரை உருவகிச்சுட்டு நாமன்னு ஒருத்தரை உருவகிச்சுக்கிறோம். அப்போ அந்த அவன் தான் அந்த இரண்டாவது அவன். அதாவது we have created some subject and we are there. அப்ப நம்ம இருக்கோம், நம்ம உருவாக்கின கடவுளர் இருக்கார். இப்படி பாருங்க, அவனை அறியார். அப்ப அந்த மூன்றாவது அவன் யாரு அப்படின்னா அதான் அந்த இறைப்பரம்பொருள். சோ நம்ம சொல்லக்கூடிய, நம்ம புத்தியில இருந்து சொல்லக்கூடிய, நம்ம வடிவமைத்திருக்கிற, நம்ம டெபினிஷன் பண்ணி இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கோம் பாத்தீங்களா. ராமர்னா இப்படி இருப்பாரு, லக்ஷ்மினா இப்படி இருப்பாங்க, சிவம்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு உருவ அமைப்புகள் வைத்திருக்கிறோம், ஒரு வடிவ அமைப்புகள் வைத்திருக்கிறோம், ஒரு குணாதிசயங்கள் வைத்திருக்கிறோம். இதெல்லாம் இல்ல. அவனை அறியார், அவனை அறிய முடியாது. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? he is beyond all that, எல்லாவற்றிற்கும் மேலாக நிற்கக்கூடியவன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சொல்றாரு அவனை அறியில் அறிவானும் இல்லை. அவன் இத புரிஞ்சுக்கிட்டோம்னா புத்தினால நம்ம சொல்லி இருக்கக்கூடிய அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன் அவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல அறிவுக்கு வேலை இல்லை. ஏன்னா இந்த 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 இடத்துலதான் நம்ம கண்டவர் விண்டிலை விண்டவர் கண்டிலை அப்படின்னு அந்த பொருளை கொண்டு வந்து வைக்க வேண்டியிருக்காரு. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் தட் இஸ் பியாண்ட், அதுக்குள்ள அடங்கிடும். அந்த கண்டதை நம்ம சொல்லிட்டோம்னா, நம்ம உணர்ந்த உணர்வை சொல்லிட்டோம்னா
அதோட அது லிமிட் ஆயிடும். ஆனா இது வந்து he is limitless, he is beyond everything. அந்த 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 புத்திக்கு அப்பாற்பட்டது அத சொல்லதான் அவர் முயற்சி பண்றாரு. அவனும் அவனும் அவனை அறியார். நம்ம நினைத்திருக்கக்கூடிய நம்முடைய அவனை அறியில் அறிவானும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதனால இந்த இடத்துல அந்த வரியை வச்சிருக்காரு, அறிவானும் இல்லைங்கிற வரியை வச்சிருக்காரு அப்படின்னாக்க, நம்ம புத்திக்கு சொல்லி இருக்கக்கூடிய எல்லா லிமிட்டுக்கும் அப்பாற்பட்டவனாக நம்ம ஒரு வடிவம் வச்சிருக்கோம். அது நம்ம சௌகரியத்துக்காக வைத்தது. நம்ம அதையே வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க கூடாது. என்ன ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்கல்ல, யானைக்கு இந்த நாமம் பண்ணுமா அந்த நாமம் பண்ணுமா, டேய் நாமமே போட வேண்டாம்டா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம எல்லாமே ஒரு சௌகரியத்துக்காக வைத்திருக்கிறோம். விநாயக பெருமான் அப்படின்னா யானையை உருவகிக்கிறோம்னா அது நம்முடைய அறிவுக்காக, அந்த அந்த சௌகரியத்துக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம். அப்போ அவர் யாரு அப்படின்னா அது he is beyond that. அது அதுக்கு மேல இருக்கக்கூடியவர். நம்ம வந்து சிவத்தை வந்து மழுவும் கண்டமும் நீலகண்டமும் பாம்புமாக நம்ம வந்து உருவகிச்சிருக்கோம். ஆனா கங்கையுமாக தலையில் கங்கையுமாக உருவகிச்சிருக்கிறோம். அது நமக்கு நம்மளோட மனசுல தோணின ஒரு உருவம். ஆனா இறைவன் வந்து அதையும் தாண்டியவன் அப்படின்னு முதல்ல வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அவர் நிப்பாட்டுறாரு. உன் புத்தியில அதை உறிஞ்சுக்கோ. நீ நினைக்கக்கூடிய எந்த உருவத்திலையும் அவரு மட்டுப்படல. அந்த உருவத்துக்குள்ள மட்டும் இல்ல, அதுலயும் இருக்கிறார். இஸ் பியாண்ட் எவ்ரிதிங். உன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவராக இருக்காரு. அப்படின்னா உன்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு இல்ல, நீ அந்த லிமிட்ட உருவகிச்சுக்காத அப்படின்னு அவர் திருப்பி ரொம்ப அழகா சொல்றாரு. நான் அந்த விஷயத்தான் சொல்ல விரும்புறேன். அதாவது நம்ம படைத்திருக்கிற கடவுள்கள் எல்லாம் கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அது எல்லாமே தியான நிலையில ஒருவருக்காக உணர்த்தப்பட்ட விஷயங்கள். அதுல தப்பே இல்லை. ஆனா அதுதான் கடவுள்னு நம்ம நினைச்சிடக்கூடாது இல்லைங்களா? லட்டு பண்ணி வச்சிருக்கோம், பாத்திரம் நிறைய, அதுல ஒரு 1000 லட்டு இருக்கும். அதுல இருந்து ஒரு லட்டு எடுத்துட்டோம். அந்த ஒரு லட்டு எடுத்துட்டு இதுதான் லட்டு அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அது உள்ள பாத்திரத்துல எவ்வளவு இருக்கு? 1000 லட்டு இருக்கு. ஆனா குழந்தைக்கு கொடுக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? இவ்வளவுதான், காலியா போச்சு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு லட்டு எடுத்து கொடுத்துருவோம். ஆனா அங்க உள்ள எவ்வளவு லட்டு இருக்கு? 1000 லட்டு இருக்கு. அது அந்த குழந்தைக்கு தெரியும். இல்ல உள்ள நிறைய வச்சிருக்க அப்படின்னு சொல்லும் அது, இல்லையா? அப்ப அந்த மாதிரி நீ சொல்லு, நீ புரிஞ்சுக்கோ. நான் இந்த உருவத்தில் காண்கிறேன், ஆனால் நீ அதற்கும் அப்பாற்பட்டவன் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வைக்கும்போது அதனுடைய பிரம்மாண்டம் வந்து நமக்கு வரும். எதற்காக அந்த பிரம்மாண்டத்தை இங்க கொண்டு வர்றாரு, இது வந்து அடுத்த கேள்வி. இது வரைக்கும் சொன்ன விஷயம்தான். ஆனா எதற்காக அந்த பிரம்மாண்டத்தை இங்க எடுத்துட்டு வராரு அப்படின்னா, அவனும் அவனும் அவனை அறியில் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம் படைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கடவுளர்களும் அவனும் நாமும் அவனை அறியில். யார? அந்த இறையம்பெருமானை, அவனுடைய முழுமையை, அவனுடைய விஸ்தீரணத்தை, அவனுடைய பிரம்மாண்டத்தை அறியில். அவனும் அவனும் அவன் நாமே. அப்போ நீ, நான், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்கள், இது அத்தனையுமே என்ன ஆகும் அப்படின்னாக்க அவனாக மாற முடியும். அப்ப நம்ம எப்பேற்பட்ட பிரம்மாண்டத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு அவர் நமக்கு உணர்த்த முயற்சிக்கிறார். ஏன்னா நேத்துக்கு சொன்னார் அவரு, என்ன சொன்னாரு? நீயும் அவரும் ஒண்ணுதான் அப்படின்னு, அந்த துவைத நிலையிலிருந்து நான் என்ன நீ என்ன வேறு இல்லை அப்படின்னு சொன்னாரு, இல்லையா? நன்னுதல் ஊனென ஊனுயிர் உடன் என்று அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த இடத்துல நான் என்ன நீ என்ன வேறு இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட பிரம்மாண்டத்தை இங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இந்த பிரம்மாண்டம் நமக்கு புரியணும், நாம எத்தகையவர்கள் அப்படின்னு புரியணும். நீங்க பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். எதற்காக இந்த பிரம்மாண்டத்தை நமக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வரும். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஒருத்தர் வந்து ஒரு என்னமோ கடைக்கு ரோட்டுல ஒரு 10 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு 2 ரூபாய் இருக்கு. அப்போ அந்த 2 ரூபாய் வந்து நம்ம கவனத்தை ஈர்க்க கூடாதுன்னா என்னவா இருக்கணும்? நம்ம கையில ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கணும் இல்லைங்களா? ஒரு 1000 ரூபாய், இல்ல ஒரு 2000 ரூபாய், இல்ல ஒரு 10,000 ரூபாய் நம்ம கையில வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு 1,00,000 ரூபாய் நம்ம கையில காசா கையில வச்சிருக்கோம், இல்ல எவ்வளோ வச்சிருக்கோம். அப்போ நம்ம போகும்போது அந்த ரோட்ல கிடைக்கிற 2000 ரூபாய் நம்மளை ஈர்க்காது, 2 ரூபாய் நம்மளை ஈர்க்காது.
நம்ம வாட்டுக்கு நகர்ந்து போய்கிட்டே இருப்போம். ஐயோ யாரோ காசு பாவம் போட்டு போயிட்டாங்க அப்படின்னு கூட ஒரு அடிஷனலா ஒண்ணு தோணலாம். ஏன்னா நம்ம கையில எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. குடம் நிறைய தங்க காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லட்சம் ரூபா இருந்தா கூட ஒருவேளை ஆசை இருக்குன்னு விட்டுருங்களேன். நீங்க குடம் நிறைய தங்க காசு வச்சிருக்கோம். அப்ப அந்த தங்க காசு குடத்தை ஏந்தி நடந்து போய்க்கிட்டே இருக்கும். அப்ப கீழே ஒரு 2 ரூபாய் வருது. யாராவது அந்த தங்க காசு குடத்தை வச்சுட்டு அந்த 2 ரூபாயை எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. என்ன நினைப்பாங்க? ஐயோ இவ்வளவு காசு இருக்கு, தங்க காசு இருக்கு, நமக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எடுத்துட்டு போவார். சோ இப்பேற்பட்ட விஷயத்தை நீ சுமந்து செல்கிறாய். இத்தகைய பிரம்மாண்டத்தை நீ உன்னுள் வைத்திருக்கிறாய். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னாக்க, இ- இந்த உண்மை புரிஞ்சிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது வினையே இல்லையா. அந்த அந்த அறிபவன்ற நிலை வரும்பொழுதுதான் நம்மளுடைய வினை நம்மை தாக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா. நம்ம அறிவுல இருந்து செயல்படதான் வினைகள், கர்ம வினைகளின் தாக்கம், ஆகாமியம், பிராரப்தம், எல்லா வினைகளும் சஞ்சிதம், எல்லா வினைகளும் அப்பதான் வரும். இங்க அதெல்லாம் கிடையாது. அந்த பிரம்மாண்டத்தோட உள்ள போய் ஒட்டிக்கிட்டோம் நம்ம. அப்ப இந்த இடத்துல எதுவுமே கிடையாது, எந்த வினைகளும் கிடையாது. அப்ப இதுவும் ஒரு லாபம் நமக்கு இருக்கு. அதுக்கு எவ்வளவு டிப்ஸ் தராருங்க நமக்கு. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் இருக்கு. அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள உன்னை அழுத்தி கொள்ளும் பொழுது நீ வேறு அவன் வேறு இல்லை என்ற எண்ணம் உனக்கு, அந்த துவைத மனப்பான்மையவே விட்டுட்டு அந்த அத்வைத மனப்பான்மையில நீ உள்ள போகும்பொழுது நீ நீ தன்னை அறியலாம். தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு வார்த்தைங்கிறது நம்ம அறியதல் இல்ல, இந்த இந்த உடல் அறிதல் இல்ல, இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தை அறிதல். இந்த பிரம்மாண்டத்தை நம்ம எப்படி அறிய முடியும்? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை அறிவதன் மூலம் அந்த இறையம் பெருமானின் மிக பெரிய பிரம்மாண்டத்தை உணர முடியும். அதுக்குதான் அந்த ஆகாயத்தினுடைய தன்மை உடல்ல ஊடுருவி நம்ம பார்க்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இத இன்னும் அடுத்தடுத்த பகுதிகள்ல ரொம்ப அழகா சொல்லி தருவார் நமக்கு. சோ மொத்தத்துல அவர் என்ன சொல்றாரு, நீ உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறது மிகப்பெரிய பிரம்மாண்டம். நீ நீ கற்பித்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து வடிவங்களுக்கும் அப்பாற்பட்டவன். அதற்குள்ளும் அதற்கு அப்பாலும் இருக்கக்கூடியவன் அவன். அவனை உன் புத்தினால நீ லிமிட் பண்ணிக்காத. அப்படி உண்மையிலேயே அவனை அறியற அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீ இறையோடு கலந்து விடுவாய். நீயும் இறையும் வேறல்ல அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள. அப்படின்னா நீ அவனை எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் வைத்திருக்கிறாய். அந்த பிரம்மாண்டத்துல இருந்து நீ ஒரு பரமாணுவிலிருந்து ஒரு அணுவாக இருக்கிறாய். அதனால இந்த சின்ன இன்ப துன்பங்களுக்கு நீ ஆசைப்படாத. நீங்க எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த 2 ரூபாய் காயினுக்கு ஆசைப்படாத அப்படின்னு திருமூலர் நமக்கு ரொம்ப அழகா சொல்லிக்கிறார். இதை விட ஒரு பிரம்மாண்டத்தை எப்படி நமக்குள்ள புதைச்சிட முடியும்? இப்ப பேசும்போதே என்னமோ நான் அப்படியே ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு 500 600 கிலோ எடையில இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த இந்த அறை முழுதும் நான் வியாபித்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்பேற்பட்ட உள்ள அழுந்தது அப்படி. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு பிரம்மாண்டத்தை நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு தர்றாரு திருமூலர். இப்ப கூட நம்ம சொல்லும் போது அறிவுல லிமிட் வரோம் பாருங்க. 500 600 கிலோ அப்படிங்கறத நம்ம 10 மடங்கு 20 மடங்கு பெருசு அப்படின்னு தான் சொல்ல தெரியுது நமக்கு. அந்த லிமிட்லெஸ்ன்னு சொல்ல தெரியல. நான் ஒரு துளியா அந்த பிரபஞ்சத்துல கலந்துட்டேன்னு சொல்ல முடியல நம்மளால. இல்ல இருக்குங்களா? அப்ப அந்த மாதிரியான ஒரு லிமிட்டோட பழகின நமக்கு லிமிட்லெஸ்ஸா எப்படி இருக்கணும்னு சொல்லி தராரு. அதை உங்களோடு பகிர்கிறது இந்த காலை விளக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. நம்ம தளத்துல பாத்தீங்கன்னா கௌரி அம்மாவுக்கு கொஞ்சம் அந்த மந்த் கொஞ்சம் வேற தெருவில் இருக்குன்றாங்க. அதனால கீழே இருக்கிறவங்க எல்லாம் அதை வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு அந்த சரவணையா கொடுக்கிற விளக்கம் அல்லது உங்களுடைய சிந்தனைகள் முடிஞ்சா பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். மிக்க நன்றி. வேற யாரேனும் கேள்விகள் பதில்கள் இருந்தா ஹேண்ட் ரைட் பண்ணுங்க, இல்லைன்னா தளத்து நிறைய விஷயங்கள்லாம். ராஜேந்திரன் ஐயா, நீங்க உங்களால முடியும்னா மேல தினம் வரலாமே. எல்லாருமே பவளமணி அம்மா, எல்லாரும் மஞ்சுளாமா, எல்லாருமே ஒருத்தரா சொல்லணும்னு இல்ல. ஹேமா, லட்சுமிமா, செந்தில்குமார், சரவணன்,
சத்யாயா, மீண்டும் நீங்க வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா நான் இதை பார்க்கிறேன். கௌரிமா, உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் கூட வாசிக்க முடியாதா? மாடரேஷன் இல்லாட்டாலும் வாங்க பௌர்ணமிமா. வணக்கம்மா. இன்னைக்கு நீங்க சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. வளம் நல்லா புரியுற மாதிரி இருந்தது. நீங்க சொன்னது நல்லா இருந்தது. கையில கொஞ்சம் பிரம்மாண்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம வெளியே தேடுறோம் அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப புரியுமா இருந்துச்சு நீங்க சொன்னது. ரொம்ப அருமைம்மா. அதுக்கு நன்றி சொல்ல தான் வந்தேன். நன்றிம்மா. நன்றி பௌர்ணமிமா. வேற ஏதாவது பகிர்ந்துக்க இருக்கா? இல்லைன்னா நம்ம அறையை நிறைவு செய்யலாம். லைனையா வேற எதுவும் பகிர்வு இல்லைன்னா அறையை நிறைவு செய்யணுங்க. வந்த மையன்பர்களை வணங்கி மகிழ்கின்றோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தளம் நிறைவுறுகின்றது. 5, 4, 3, 2, 1.